அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஷிகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் 65 செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ½ kg சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு மசாலா 1 by 1 சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ½ kg சிக்கனுக்கு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம். சிக்கன் 65க்கு எப்போவுமே தனி மிளகாய் தூள் தான் சேர்க்கணும், குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது. அடுத்ததாக இதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கும்போது சிக்கன் இன்னும் நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். கடைசியாக இதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சிக்கன் 65க்கு கரம் மசாலா சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா வாசனையாகவும் இருக்கும். சிக்கன் 65 செய்கிறதுக்கு எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்கான பேஸ்ட்டாக கலந்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோவில் 1/4 கிலோ போன்லெஸ், 1/4 கிலோ போனோட வாங்கியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா போன்லெஸ்ஸாக கூட வாங்கிக்கலாம். சிக்கனை மசாலாவோட சேர்த்து நல்லா பரட்டிக்கலாம். சிக்கனை 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி இல்லாத மாதிரி புழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மசாலாவோட சேர்க்கணும். தண்ணி சரியாக வடிகட்டாமல் சிக்கனோட சேர்த்து கலந்திங்கன்னா மசாலா சரியாக ஒட்டாது. அதனால் சிக்கனை நல்லா தண்ணி இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க. சிக்கன் 65 மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சு 1 ஹவருக்கு மேரினேட் பண்ணிக்கலாம். மினிமம் ½ அன் ஹவர் ஆச்சு மேரினேட் ஆகணும். அப்போ தான் சிக்கன் மசாலாவோட நல்லா ஊறி இருக்கும். இதே மசாலா வச்சு நீங்கள் காடை, போன்லெஸ் ஃபிஷ்ஷில் கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிக்கன் லாலிபாப், சிக்கன் விங்ஸ், சிக்கன் லெக் பீஸில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக வரும். சிக்கன் 65 செய்யும்போது 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, நம்ம சேர்க்குற மாவோட அளவு, இன்னொன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் 1/2 கிலோ சிக்கன்றதுனால 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இதே நீங்கள் 1 கிலோ சேர்க்குறதா இருந்தால் 2-3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ½ kg சிக்கன்றதுனால முட்டை சேர்க்கல. சப்போஸ் நீங்கள் 1 kg சிக்கன் சேர்க்குறதா இருந்தால் 1 கிலோவுக்கு 1 முட்டைன்ற அளவு சேர்க்கணும். நம்ம மாவு மிக்ஸ் பண்ணும்போது கூடவே 1 முட்டை, 1 kgக்கு 1 முட்டை சேர்க்கணும். முட்டை சேர்க்கும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த சிக்கனை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சிக்கன் ஒன்றா சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வோட ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம் டு ஹையில் இருக்கணும். ஒரு பக்கம் சிக்கன் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போடும்போது சிக்கன் ஒட்டிகிட்ருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டே இருங்க. சிக்கன் நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இன்னும் கொஞ்சம் முருகலாக வேணும்னா திரும்ப இந்த சிக்கனை அதே எண்ணெயில் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு நல்லா பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா முருகலாக வரும். எனக்கு சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக வேணுங்கிறதெல்லாம் திரும்ப ஒரு வாட்டி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் பொரிச்சு எடுத்திங்கன்னா வீட்டில் குட்டி பசங்க இருக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. செகண்ட் டைம் சிக்கன் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்ப் அண்ட் ஜூஸியாக வந்திருக்கு. அடுத்ததாக இதில் போனோடு இருக்க சிக்கன் பீசஸ் எல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் 65 எப்போவுமே பிரியாணி, கீ ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெறும் சாம்பாரோடு வச்சு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் வச்சு சாப்பிடலாம். வேலூர் சைடு, ஆற்காடு சைடெலாம் பார்த்திங்கன்னா இடியாப்பத்தோடு வச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில ஊரில் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் 65 சிக்கன் பக்கோடா, சிக்கன் சில்லி, சிக்கன் கபாப்னு கூட சொல்லுவாங்க. இந்த சிக்கன் 65 மசாலா பார்த்திங்கன்னா எங்கள் கடையோட ஓன் ரெசிபியை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப வருஷமாக நாங்கள் இதே மசாலாவை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ரொம்ப டேஸ்டான ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சிக்கன் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெளியே பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாகவும் இருக்குது. இந்த சிக்கன் 65 பீசஸ் மேலே பெப்பரை தூவி லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி ஆனியனோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா இடியாப்பத்தோடும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.